யாராச்சும் நம்மளை திட்டாலோ இல்லை ஏதோ ஒரு காரியம் மனநோவாக பேசிட்டாலும் நமக்குள்ள ஒரு கோபம் வரும். ஆனால் அவங்க நீங்கள் கோச்சிட்டிங்களா, நான் அவங்கள வேதனைப்படுத்திட்டேனா, கஷ்டப்படுத்திட்டேனா அப்படின்னா நம்ம இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஆனால் நமக்குள்ளே அந்த கோபம் இருக்கும், வருத்தம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் நம்ம நல்லவர்களாக காட்டிக்கொள்வதற்காக என்ன பண்ணுவோம், இல்லை இல்லை எனக்கு அதெல்லாம் இல்லை, எனக்கு அந்த வருத்தம் இல்லை, கோபம் இல்லை அப்படின்னு சொல்லுகிறோம். மனிதர்கள் எல்லாருக்குமே நமக்கும் அந்த கோபம், அந்த உணர்வுகள் எல்லாமே அது இருக்க தான் செய்கிறோம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் போய் கோபப்படலாமா என்று சொல்லி. ஆனால் அவர்களும் மனிதர்கள் தான். எல்லாரும் மனிதர்களாக இருக்கிறதுனால எல்லாவற்றிலும் வருத்தங்கள் இருக்கும், கோபங்கள் இருக்கும். ஆனால் அந்த கோபத்தை நாம் வெளிக்காட்டிட்டு அதோடு விட்டு விட வேண்டும். கோபமாக இருக்கிறேன் என்று நாம் அதை வெளிப்படுத்திட்டு கூட விட்டலாம். ஆனால் அதையே நாம் மறைத்து வைத்து அவளை பழி வாங்குகிறதோ இல்லை அவர்களுக்கான காரியங்களை எதிராய் செயல்படுகிறதோ அப்படி நாம் இருக்கிறது தான் தவறாக இருக்கும். நம்முடைய கோபங்கள் நமக்கு ஏற்படுகிற பொழுது நாம் மனுஷிகமாக அதை வெளிப்படுத்தி விட்டுட்டு அதோடு விட்டு விடலாமானால் அதையே நாம் வைத்துக்கொண்டு அதற்கான எதிரான காரியங்களை செய்து நாம் பாவத்தை வருவித்து கொள்ளாதபடிக்கு நாம் இயல்பாக இருப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார்.